ஆண்டவர்களை நான் கேட்டதை விட பெருசு ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் இப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். என் ஜனம், இவங்க ஏன் பிள்ளைங்க, நான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை காத்து நடத்துகிற தேவன், என் பிள்ளைகளை நான் திருப்தி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறவர் தான் இயேசு. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தவர். அந்த ஆண்டவர் சொன்னார், என் மகளே, நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன். என் மகனை, நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன். போதும் என்கிற அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதித்த மகளை பண்ணுவேன். என்ன காரியம், என்ன அற்புதம் வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணும்? விசுவாசத்தோட, ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி திருப்தி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, நான் உம்முடைய மகன், உம்முடைய மகள், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும். நீங்கள் ஜெபிங்க, கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. இயேசுவே, உம்முடைய மகன், உம்முடைய மகள் நான் வந்திருக்கிறேன். என் ஜனங்கள் திருப்தியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்னு சொன்னீங்களே, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும். கேளுங்கள், கொடுக்கப்பட்டு நீ வாக்கு கொடுத்தீங்களே, நான் கேட்கிறேன். இந்த காரியத்தில் எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும். இந்த காரியத்தில் திருப்தியாய் நான் மகிழும்படி, சந்தோஷப்பட்டு களி கூறும்படிக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தரணும். நீங்கள் வாக்கு கொடுத்தபடி எனக்கு செய்யுங்க. இன்றைக்கு அந்த அற்புதத்தை நான் பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.